அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் தியரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பாய்ஸானும் உங்களுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ், அப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் ஓரியன்டான வீடியோஸ் கம்ப்ளீட்டாக நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அது எல்லாமே என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். 10 சாப்டருக்கான வீடியோஸ் வந்து ஒரு 260 வீடியோ யூஜிடிஆர்பி சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு லிங்காகவே ஷேர் பண்ணிவிடுவேன். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனாகவும் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு போயிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். 10 சாப்டருக்கான கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து என்னென்ன ஆர்டரில் எப்படிலாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத நீட்டாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோஸுமே நோட் போட்டு என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றத நோட் போட்டு எழுதுங்க. 10 நோட் எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொரு நோட்லேயும் எவ்வளோ ஏரியாஸ் நீங்கள் வந்து கவர் பண்ணி எடுத்துக்க முடியும் அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்து கொஷின்ஸை கவர் பண்ணி எடுங்க. ஏன்னா அவ்வளோ கொஷின்ஸுமே நான் டீச் பண்ணி வீடியோ கொடுத்துட்டேன். அது இல்லாமல் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 புக்லெட்ஸுங்க. ஸோ வேறு மாதிரி இருக்கும். இந்த 7 புக்லெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8000 ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் டோட்டல். ஓகே, 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் 10 சாப்டருக்கும் போட்டிருப்பேன். 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன்ஸ் இது. ஸோ இது எல்லாமே ரொம்ப நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு 7 புக்லெட்ஸ் ஃபைனல் வந்துடும். ஓகே, ஸோ வேணுன்றவங்க அந்த புக்லெட்ஸை புக் பண்ணிக்கிங்க. அது புக் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் வந்து உங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுவேன். ஸோ கான்டாக்ட் நம்பர் 9384686847. ஓகே, ஃபைன். இப்போ இந்த பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனில் என்னெல்லாம் இருக்குது, இது வந்து இதே போல் கம்ப்ளீட்டாக எல்லா டாப்பிக்குமே வீடியோ கொடுத்துருவேன். ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷனோடைய டெஃபினிஷன், ப்ராப்பர்ட்டி, ஸ்டேட்மெண்ட்டு, ரிசல்ட்டு, அப்புறம் அதில் என்னென்னா நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற கொஷின் கலெக்ஷன்ஸ். ஸோ எல்லாம் வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு நீங்கள் அந்த எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எவ்ரிடே மார்னிங் 5 to 8 எழுந்து அந்த எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மார்னிங் டைமில் கொஷின் ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மார்னிங் டைமில் படிக்கிறதுன்னு அர்த்தம் தெரியுமா? திங்க் பண்ணி யோசிச்சு அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணுற ஐடியா தான் படிக்கிறது. டைம் எடுக்கும், பட் இருந்தாலும் படிச்சு தான் ஆகணும். கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் வெறும் சப்ஜெக்ட் மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு கை கொடுக்காது. ஸோ நிறைய பேர் கேட்டு பாருங்களேன், நீங்கள் எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க? நான் நிறைய டெஸ்ட் போட்டேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ டெஸ்ட்டில் தான் மேட்டரே இருக்குது. ஸோ டெஸ்ட் சீரியஸை நிறைய ஜாயின் பண்ணி படிங்க. அதுபோல் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் 8000 ப்ராப்ளம்னா அப்படியே 10 சாப்டருமே நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஷினாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த 7 புக்லெட்ஸ் அவ்வளோ நீட்டாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸாக படிக்க வேண்டியது. சார் நான் இப்போ தான் சார் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், 2013 டெட்டு பாஸ் பண்ணேன் சார். தாராளமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உங்கள் நாலேஜுக்கு, உங்கள் மைண்ட் செட்டுக்கு பேஸ் பண்ணி தான் கிளாஸஸும் போட்டுட்டு வரேன். ஜஸ்ட் அந்த கிளாஸஸும் கவனிக்கணும், எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் சீரியஸ் போட்டுகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் ஸ்கோர் வந்து ஒரு வித்தின் ஒன் மந்த்துக்குள்ளே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே. ஓகே, ஃபைன். இப்போ பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனோட டெஃபினிஷன் பார்த்துருவோம். A random variable x to p follows a binomial distribution with the parameter n and p. Okay, written as suppose in the x follows binomial distribution with the parameter n and p na in notation la eppadi eludum parunga, b of n comma p. Okay, இது வந்து binomial distribution ஓட notation. The probability mass function பார்த்துருவோம். Probability of x equal to x ncx p power x 1 minus p whole power n minus x. அது q power n minus x ன்னு எழுதுவோம். இது ரிலேஷன் வந்து p plus q ஓட வேல்யூ ரிலேஷன் வந்து உங்களுக்கு 1. அதுதான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். where p lies between 0 to 1, n takes the values positive integer. ஓகே, பாருங்க. இதனுடைய கண்டிஷன் என்ன? ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஈச் ட்ரையல் ஹேஸ் 2 அவுட்கம்ஸ், ஒன்று சக்ஸஸ், ஒன்று ஃபெயிலர். அடுத்து ப்ராபர்ட்டி ஆஃப் சக்ஸஸ் இஸ் பின்னு டினோட் பண்ணுவோம், ஃபெயிலர் வந்து கியூ டினோட் பண்ணுவோம். இந்த 2 ட்ரையல்ஸுமே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும். The trials are independent. X count the number of success. So in the x என்றது number of success கான range. X counts the number of success. So இந்த distribution ஓட mean பாருங்க, NP, variance NPQ. இது வந்து Q வந்து 1 minus P னு replace பண்ணியிருக்கேன். P plus Q equal to 1 ன்னா உங்களுடைய Q ஓட value வந்து 1 minus P. Okay. அடுத்து standard deviation square root of NPQ. Moment genetic function Q plus P e power T whole power n. இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இதுக்கு நீங்கள் கேரஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிங்கன்னா டீக்கு வேலை ஐடியை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இதனுடைய மோடு வேல்யூ பாருங்கள், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூஸ் ஆஃப் n+1 இன்ட்டு பி. ஓகே, ஸோ n+1 இன்ட்டு பியோட வேல்யூ வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் பார்க்குறீங்க, ஃப்ளோர் வேல்யூஸ் பார்க்குறீங்க. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ் நாட் ஈக்குவல் டு இந்த கவுண்ட். அடுத்து ஸ்கியூனஸ் காமா 1 minus 2p divided by square root of npq. இது வந்து ஸ்கியூனஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்க. நிறைய ரிசல்ட்டில் இது வந்துருக்கு பாருங்கள். 1 minus 2p divided by square root of npq. Curtis is வந்து 3 plus 1 minus 6pq. இது வந்து 6p